நிராகரிப்பான வார்த்தையை அந்த சைத்தான் உங்களை செல்ல வைத்தால் நீங்கள் உடனடியாக சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 3 முறை. இடதுபுறம் துப்புங்கள் ஒரு 3 முறை. 3 முறை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 முறை சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றார். இது எப்போ? உள்ளத்தில் சைத்தான் ஒரு வசுவாசை ஏற்படுத்தி வாயால் நீங்கள் சொல்லிவிட்டால், அல்லாஹ் படைச்சது யாருன்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது, குர்ஆன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, ரசூலுல்லாஹ் மேல சந்தேகமா இருக்குது, இஸ்லாத்தின் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, நிராகரிப்பு வார்த்தைகளை சைத்தான் உங்களை சொல்ல வைத்து விட்டால் மீண்டும் நீங்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூராவை நீங்கள் 3 முறை ஓதுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். எதுக்கு வந்தாரு? சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் உருவ வழிபாட்டுக்குரிய மக்கள் அல்லவா, பேசிட்டு இருக்கும்போது லாத்து உஸாவின் மீது சத்தியமா அப்படின்னு பேசிட்டாரு. டக்குன்னு சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிட்டீங்களே சாயுதே, சைத்தான் நிராகரிப்பு வார்த்தையெல்லாம் உங்களுடைய வாயில சொல்ல வைத்துட்டானே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க. சைத்தான் இன்னொரு ரூபத்தில் வர்றான்னு பாருங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய கண் எதிர 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு எந்த அளவுக்கு சொன்னா அந்த ஹதீஸ்கள் அந்த 3ஆம் பாகத்துல பார்க்கிறோம், அவருடைய முகமெல்லாம் சிகந்து விட்டது, கழுத்தினுடைய நரம்பெல்லாம் புடைத்து விட்டது. அந்த அளவுக்கு 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற நபித்தோள்கிட்ட சொல்றாரு, அவருடைய சண்டை நிப்பாட்டப்பட வேண்டுமானால், அவருடைய கோபம் தணிய வேண்டுமானால் என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை அவர்கள யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டா கூட சண்டை நின்றும், கோபம் இல்லாம போயிடுவாங்க. அப்ப பக்கத்தில் இருக்கிற நபித்தோள் கேட்டாரு, யார சொல்லலாம், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன யார சொல்லலாம்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார், அதுதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா சைத்தான் தான் இப்ப அவங்களுடைய ஈமான பறிக்கிற மாதிரி, அமல பாழாக்கிற மாதிரி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டைகளை மூட்டி விட்டு கொண்டிருக்கிறான் சைத்தான். உடனே இந்த நபித்தோழர் எழுந்து போய் அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல சொன்னாரப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சண்டையினுடைய மும்முரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கன்னா பைத்தியமா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்? சண்டைக்கு இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா சைத்தான் ஓட்டப்படுவான் என்பதை நபித்தோழர்களுக்கு தெரியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், கோபம் நெருப்பு எப்படி விறகை எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல உங்களுடைய அமலை அழிச்சு நாசமாக்கிறோம் கோபம். Islamic reminder.